வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு வட்டத்திற்குட்பட்ட கெங்கநல்லூர் மூளைகேட் தார்வழி பகுதியில் அமைந்திருக்கும் வேளாடும் தணிகைமலை பாலமுருகன் திருக்கோவிலில் 51ஆம் ஆண்டு ஆடிக்கிருத்திகை பெருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றுக் கொண்டுள்ளது. அதன் முதற்கட்டமாக இன்றைய தினம் 15/8/2025 பரணி காவடியும், நாளை 16/8/25 கிருத்திகை காவடியும் அதிவிமரிசையாக நடைபெற உள்ளது. இக்கோயிலில் சிறப்பு அம்சம் என்னவென்றால், சுமார் 70க்கும் மேற்பட்ட பறக்கும் காவடியில் காவடி செலுத்தும் பக்தர்கள் மிக அற்புதமாக வந்து பாலமுருகனை தரிசித்து அவர்கள் வேண்டிய வரங்களை பாலமுருகன் தங்கு தடையின்றி வழங்கி வருகின்றார். நாளைய தினம் காலை 8 மணி முதல் மாலை வரை அன்னதானம் தொடர்ந்து அறுசுவை விருந்து அன்னதானம் வழங்கப்பட்டு வருகிறது. 2 மணிக்கு மேல் 5 மணி வரை புறப்பாடி நடராஜர் நாட்டிய சங்கமம் பள்ளி மாணவிகளின் பரதநாட்டிய அரங்கேற்றம் மிக சிறப்பான முறையில் நடைபெற ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து முருகன் அடிமை VS வெங்கடேசன் சத்யா அவர்களால் பரதநாட்டியம் ஆடும் மாணவிகளுக்கு கேடயம் வழங்கப்பட ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மாலை 5 மணிக்கு மேல் 7 மணிக்குள்ளாக திருமதி ஷர்மிளா சரவணன் அவர்களின் கருணை பொழிவான் வேளாடும் தணிகை மலையான் என்ற தலைப்பில் சிறப்பான சொற்பொழிவாற்ற இசைந்துள்ளார்கள். அதற்கான ஏற்பாடையும் ஆலய அறக்கட்டளை சார்பாக சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. வரும் பக்தர்களுக்கு எந்த ஒரு சிரமமின்றி குடிநீர் மற்றும் மகளிருக்கென தனி கழிவறை அனைத்து வசதியும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. வரும் பக்தர்கள் பாலமுருகனை எந்தவித சிரமமின்றி தரிசித்து அன்னதானம் உண்டு அவர்கள் வெளியேறும் வரை கோயில் அறக்கட்டளையின் சார்பாக அவர்கள் உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்து கொண்டுள்ளோம். இத்திருவிழாவிற்கு மாவட்ட உதவி காவல் கண்காணிப்பாளர் அவர்களும், பள்ளிகொண்டா சரகம் ஆய்வாளர் அவர்களும், அணைக்கட்டு வட்டத்திற்குட்பட்ட அணைக்கட்டு காவல் நிலையத்தில் உதவி ஆய்வாளர்களும் தகுந்த பாதுகாப்பினை வழங்கி பக்தர்களுக்கு எந்த விதமான சிரமமின்றி அவர்கள் பாலமுருகனை தரிசிக்க வசதியாக ஏற்பாடு செய்துள்ளார்கள். அவர்களுக்கு எங்கள் கோயிலின் அறக்கட்டளையின் சார்பாகவும் கோயிலை சுற்றியுள்ள கிராம மக்களின் சார்பாகவும் நெஞ்சாத நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம்.